ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைலோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்டைலோஸ் கிச்சனில் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச, குறிப்பாக குட்டி பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ப்ரெட் பீஸா நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண போகிறோம். அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 3 ஸ்லைஸ் மட்டும் ப்ரெட் எடுத்திருக்கேன். பாதி போல் குடைமிளகாய் கேப்சிகம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அது போல் பாதி பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு ஒரு 4-5 ஸ்பூன் வர அளவுக்கு மோசரல்லா சீஸ் துருவி வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஹோம்மேடு, வீட்டிலையே நானே பண்ணது. அதே போல் இங்கே வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு துருவி வச்சுருக்கேன். இது ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். இது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு 2 சுற்று சுற்றணும் அப்படின்னாக்கா இது கிடச்சிரும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி இது வந்துட்டு ஹோம்மேட் டொமேட்டோ கெச்சப், இது வீட்டிலே நானே பண்ணது. இது ஒரு 3-4 ஸ்பூன் வர அளவுக்கு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கனாக்கா ஓரிகானோ, இது வந்துட்டு ப்ரெட் பீஸா, நார்மல் பீஸாலாம் நம்ம பண்ணும்போது இது போட்டோம் அப்படின்னாக்கா பீஸா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக இது யூஸ் பண்ணுறது. இது வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். சின்ன கடைகளெல்லாம் அவ்வளோக்கு கிடைக்கிறதில்ல. கொஞ்சம் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நான் இது வாங்கினேன். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம வந்துட்டு பீஸா சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த டொமேட்டோ கெச்சப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த திருவண்ண பூண்டு இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸில் நான் ஒரு அரை ஸ்பூன் போல் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக ஓரிகானோ. இதை நல்லா கலந்துக்கலாம். பீஸா சாஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு தனியாக இதுக்காக வந்துட்டு கடைகளில் வாங்க தேவையில்லை. வீட்டிலையே நம்ம இது ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக, சரியான வாசனை, நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த சாஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ்வில் வந்துட்டு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் இது மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே அந்த ப்ரெட்டு ஸ்லைஸை பீஸா வைக்கிறதுக்காக ஒரு பிளேட்டு இதை வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த மூடியை போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஹீட் பண்ணிக்கலாம், ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இந்த பேன் சூடாகிற அந்த கேப்பில் நம்ம வந்துட்டு ப்ரெட்டு ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு பிளேட்டில் ப்ரெட் ஸ்லைஸை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பீஸா சாஸை 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ப்ரெட் ஸ்லைஸ் வந்துட்டு கொஞ்சம் மெல்லிசாக தான் இருக்குது இல்லையா, அதனால் வந்துட்டு ரொம்ப தேவைப்படாது. 1 ஸ்பூன் இருந்தால் போதும், சின்ன ஸ்பூனில். அவ்வளோதான். இதுக்கு மேலே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதுக்கு மேலே கேப்சிகம் கொஞ்சம், அதுக்கு மேலே கொஞ்சமாக தக்காளி, இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம துருவி வச்சுருக்கிற சீஸில் கொஞ்சமாக எடுத்து அது மேலே அப்படியே தூவிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கடைசியாக கொஞ்சமாக ஓரிகானோ போட்டுக்கலாம். இது நல்ல வாசனையாக இருக்கும். இவ்வளோ தான், ரெடி ஆகிடுச்சு. பேன் ஹீட் ஆன பிறகு அதில் அந்த பிளேட்டில் எடுத்து இதை வச்சிடலாம். பேன் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. மூடியை எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த ப்ரெட் ஸ்லைஸை அது மேலே அந்த பிளேட்டில் வச்சுக்கலாம்.
வச்சுட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னாக்கா ப்ரெட்டு வந்துட்டு ரொம்ப சின்னது ஸ்லைஸாக இருக்கிறதுனால சீக்கிரமாக கரிஞ்சிரும். அதனால தான் ஒரு பிளேட் வச்சு அது மேலே வச்சுருக்கிறேன். ஃப்ளேம் வந்துட்டு மீடியமில் கூட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சிம்மில் வச்சு செய்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. இது இப்படியே இருக்கட்டும். இது ஒரு 3 நிமிஷம் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. இதில் எதுவுமே வேகிறதுக்கு தேவையில்லை. நம்ம போட்டுக்கிற அந்த சீஸ் உருகணும். அதுக்காக மட்டுமே தான் அந்த டைமு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நம்மளுடைய ப்ரெட் பீஸா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது இப்போ வந்துட்டு ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் ஒரு கரண்டி வச்சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப அருமையாக ரெடியாக இருக்குது. இது நான் ஒரு ட்ரேயில் வச்சுக்கிறேன். அடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இன்னொரு ப்ரெட்டையும் பிளேட்டில் வச்சுக்கலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும். பாருங்கள், அடுத்ததும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சரியான சூடாக இருக்குது. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு தோசை கரண்டி போல் நீங்கள் வச்சு எடுத்தீங்க அப்படின்னாக்க தான் ஃப்ளாட்டாக அழகாக எடுக்க முடியும். பாருங்கள், ரொம்ப அருமையாக ரெடியாக இருக்குது. அதே ட்ரேயில் வச்சுக்கிறேன் நான் இப்போது. பாருங்கள், நம்மளோட ப்ரெட் பீஸை ரொம்ப சூப்பராக நல்ல வாசனையாக இருக்குது. அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டைலோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக சாப்பிட்லாம், ஹாப்பியாக வாழலாம்.